வணக்கம். வைஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப கொடூரமான ஒரு சம்பவம், பாதுகாப்பற்ற ஒரு சம்பவம். சமுதாயத்தில் மிக முக்கியமான ஒரு நபர்கள்ல டாக்டர்கள் ஒருவர்கள், மருத்துவர்கள். அவங்க இல்லை அப்படின்னா நம்மால் ஏதோ ஒரு பாட்டி வைத்தியம் பார்த்து கொள்ளலாம், மற்றபடி ஏதோ ஒரு அனுபவ வைத்தியம். அதையும் மீறும் பட்சத்தில் நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறப்ப பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் சென்னை கிண்டியில் கலைஞர் நூற்றாண்டு பல்நோக்கு மருத்துவமனையில் 2 நாளைக்கு முன்னால நடந்திருக்கு. அதாவது தன்னுடைய அம்மாவை புற்றுநோயால் அந்த பிரிவுல சேர்த்திருக்கு. அந்த அம்மா புற்றுநோய். அம்மா பேரு பிரேமா, பெருங்குளத்தரை சேர்ந்தவர். பேரு விக்னேஷ். தன்னுடைய அம்மா புற்றுநோயாளி. வயசு ஒரு 50 இருக்கும். இவருக்கு 27. அம்மா ஒரு 3 மாசத்துக்கு முன்னால கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில கிண்டியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அரசு மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க 3 மாசத்துக்கு முன்னாடி. அப்புறம் திருப்பவும் சிகிச்சை சரியாகவில்லை அப்படின்னு சப்ஜெக்ட் என்ன பண்ணிருக்கிறாங்க, அவர் என்ன பண்ணிருக்காரு, பூந்தமல்லிக்கு மாத்திருக்கிறாரு. மாத்தி அங்க சிகிச்சை பார்த்திருக்கிறாரு. அப்புறம் திரும்பவும் இங்க கலைஞர் பல்நோக்கு நூற்றாண்டு மருத்துவமனையில சேர்த்து பார்க்கக்கூடிய சமயத்துல சொல்லியிருக்கிறாரு. டாக்டரே சொல்லிட்டாங்க, இது முற்றிய நிலையில வந்திருக்குதுங்க. மற்றபடி இது நம்ம உடனே சிகிச்சை பண்ண முடியாது, பண்ணினாலும் கூட சரியான பலனை அளிக்காது. அதனால அம்மாவுடைய மரணம் என்பது அதுல மாற்று கருத்தே கிடையாது. மற்றபடி எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சிகிச்சை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த புற்றுநோய் பிரிவினுடைய தலைவர் பாலாஜி சொல்லியிருக்கிறாரு. அவர் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. கொடுத்த வகையில திரும்ப அவர் சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துமே கூட அது விக்னேஷுக்கு திருப்தி அளிக்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். விக்னேஷ் ஒரு நோயாளியினுடைய அட்டெண்டர், அவ்வளவுதான். அம்மாவுடைய மகன். அவங்க அம்மா பிரேமா, இவர் விக்னேஷ். தங்க அம்மா பார்க்கக்கூடிய சமயத்தில் அவர் நோயாளிக்கு ஒரு அட்டெண்டர், ஒரு பாதுகாவலர், அவ்வளவுதான். மற்றபடி டாக்டர்களுக்கு தான் ஒரு நோயினுடைய தன்மை என்ன, அந்த நோயினுடைய நிலைமை என்ன, குணப்படுத்த முடியுமா முடியாத. புற்றுநோயை பத்தி எல்லாருக்குமே தெரியுங்க. முடிஞ்சோம் அண்ணாவிலிருந்து எடுத்துக்கலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதான் ஃபேமஸ். அந்த நேரத்தில் பல படங்கள் கூட புற்றுநோயை பத்தி வந்துகிட்டு இருக்கு. கடையில மரணம் அடையக்கூடிய ஒரு விஷயத்தை தான் காமிப்பாங்க. அதுல தப்பித்தவர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டத்தின் விஷயம். அதன் அடிப்படையில டாக்டர் சொல்லிட்டாங்க, ஏன்னா முற்றிய நிலையில் கொண்டு வந்ததுனால காப்பாற்ற முடியாது அப்படின்னு, 2ஆம் தடவை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற கான்செப்ட். பூந்தமல்ல ஒரு தனியார் மருத்துவமனையில் வச்சு பார்த்துட்டு திரும்பவும் கொண்டு வந்திருக்கிறார். வைக்கக்கூடிய சமயத்துல அவருக்கு ஒன்றும் செட் ஆகல. செட் ஆனாலும் கூட புற்றுநோய்ங்கிற கான்செப்ட் மருத்துவர் எல்லா உலகம் சொல்லிட்டாங்க. இவருக்கு அதுல உடன்பாடு இல்லை. என் அம்மாவை சரியாக கவனிக்கவில்லை அப்படின்னே பல டாக்டர்களை சொல்லியிருப்பார் போல இருக்கு. அடுத்தடுத்து பல மருத்துவர்கள், ஏன்னு கேட்டா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்டவர்கள் நிறைய பேர் அவங்களுக்கு கீழே கூடிய செக்அப்ஸ் வரக்கூடிய சமயத்தில் நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. எல்லாத்திட்டையுமே அவர் சொல்லியிருக்காரு, எங்களும் ஒரு டாக்டர்களும் சரியாக பார்ப்பதில்லை. மற்றபடி எங்க அம்மாளுடைய புற்றுநோய் எல்லோரும் முற்றி வச்சுட்டீங்க, முத்தி போச்சு, நோயை முத்த வச்சுட்டீங்கன்னு சொல்லி போட்டு டாக்டர்கள் மேலே நிறைய ரிப்போர்ட் அப்பப்போ சொல்லிட்டு இருப்பார் போல இருக்கு. அதன் அடிப்படையில பார்த்துருக்கிறாரு. திரும்ப அவருக்கு திருப்தி இல்லாத சமயத்துல மீண்டும் தனியார் மருத்துவமனைக்கு அவங்க அம்மாவை கூட்டிட்டு போய் பார்க்க வச்சிருக்காரு. அதாவது ஒரு நாளைக்கு ஹீமோதெரபிக்கு 20,000 ரூபாய் செலவு. அந்த அளவுக்கு பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல கையில பற்றாக்குறை காசு வேற இல்லாதனால உடனே என்ன பண்ணிட்டாரு, அவருக்குள்ள எழுந்த ஒரு மன அழுத்தம். அதுக்கு சம்பந்தமா அவர் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அவங்க அப்பாவும் இறந்துடுறாரு. இவர் மட்டும்தான், அம்மா மட்டும்தான். அப்பா இறந்துடுறாரு. இந்த ஒரு தனிமையான ஒரு வெளிப்பாடு. மற்றபடி இவர்களுக்குள்ளே அந்த ஒரு சைக்காலஜிக்கலா ப்ராப்ளம், மன அழுத்தம் ஏற்பட்டு என்ன பண்றாரு, ஒரு முடிவுக்கு வர்றார். ஆமா, இந்த நோய் முற்றியதுக்கு காரணம், இந்த நோயை தீராமல் இன்னும் அம்மாவின் உடம்பில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த புற்றுநோய்க்கு டாக்டர் பாலாஜி தான் காரணம்.
அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்றாரு, இவரா ஒரு முடிவு கட்டி என்ன பண்றாரு, ஒரு கத்தியை விலைக்கு வாங்கிக்கிட்டு, அதற்கு முன்னாடி அம்மா வந்து தனியார் டாக்டர் ஒரு மருத்துவமனையில அட்மிட் பண்ணிடுறாரு. இவரு என்ன பண்றாரு, கத்தியை வாங்கிக்கிட்டு நேரா கிண்டி மருத்துவமனைக்கு வந்துடுறாரு. வந்த உடனே எடுத்த உடனே டாக்டரை பார்க்க முடியாது. அதனால இவரு வந்து புதுசா ஒரு நோயாளி மாதிரி வேடமிட்டு கையில ஒரு ஓபி சீட்டை வாங்கிட்டு நேரா புற்றுநோய் பிரிவுக்கு போகக்கூடிய சமயத்துல கீழே நின்று பாக்குறாரு. பார்க்கக்கூடிய சமயத்துல அந்த டாக்டரு கேட்கிறார், ஆமா என்னப்பா நீயா இல்ல இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கிற அப்படின்னு கூட டாக்டரே சொல்லியிருக்கிறார். அப்புறம் வந்து இவர் என்ன பண்ணிருக்கிறார், இல்ல நீங்க தான் வந்து எங்க அம்மாவுடைய ஒரு உயிரை சரியா கவனிக்கல, புற்றுநோயை கவனிக்கல, உயிர் போச்சுன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். அதனால வந்து எந்த அளவுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கணும், இன்னைக்கு வந்து கீமோதெரபிக்கு ஒரு நாளைக்கு 20,000 செலவாகிட்டு இருக்கு. அதுக்கு நீங்க தான் அதனுடைய அமௌண்ட்டை கொடுங்க, காசு டாக்டர்கிட்ட வந்து வசூல் பண்ண வந்திருக்கிறார். அவரு சொல்லியிருக்கிறார், இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுப்பா, அது முற்றி போன நிலையான ஒரு நோய். மற்றபடி வந்து எங்க மேல எந்த தவறும் கிடையாது, நாங்க சரியா தான் கவனிச்சுட்டு இருக்கிறோம். மற்றபடி வந்து அதனுடைய ரிப்போர்ட்டை கூட பார்த்துக்க, அறிக்கை ரிப்போர்ட்டை பார்த்துக்க, அதுல மாற்று கருத்தே இல்லை அப்படின்னு கூட வாதம் பண்ணிருக்கிறாரு. இவரும் அதுக்கு தகுந்த மாதிரி பேசியிருக்கிறாரு விக்னேஷும். டாக்டர் பாலாஜியும் இந்த நபர் விக்னேஷும் வாக்குவாதம் பண்ணக்கூடிய சமயத்தை என்ன பண்ணிருக்காங்க, திடீர்னு என்ன பண்ணிட்டாரு, கையில் வைத்திருந்த கத்திய தயாரா வந்திருக்கிறார். ஒண்ணு அமௌண்ட் கொடு, இல்லை அப்படின்னா உன்னை கொலை செஞ்சிருவா அப்படிங்கிற கான்செப்ட்ல கையில கத்தியோட வந்திருக்கிறார். வந்த உடனே டக்கு டாக்டர் பாலாஜி அந்த பிரிவை பொறுத்த வரைக்கும் வந்து ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு தான் பார்ப்பாங்க. அப்படிங்கிறப்ப உள்ள என்ன நடக்குது, குத்தக்கூடிய சமயத்துல டாக்டர் வந்து கத்தி இருக்கிறார். அது வந்து வெளியே வெளியே அவுட் பேஷண்ட்டுக்கெல்லாம் கேட்காது அந்த அளவு, ஏன்னா ஏசி ரூமு மற்றபடி க்ளோசிங் டைப்பா இருக்கிறனால வெளியே கேட்கல. இவர் என்ன பண்ணிருக்காரு, உள்ள போய் டாக்டர் பாலாஜிட்ட வாக்குவாதம் பண்ணி அது படியாத சமயத்துல அவரை கத்தியால 7 இடத்துல குத்திட்டார். கழுத்து, தலை, நெற்றி, பின்பிடரி, காதின் ஓரம்ங்கிற கான்செப்ட்ல ஒரு 7 இடத்துல குத்திட்டு சும்மா அப்படியே கையில அப்பப்ப ஏதோ ஒரு சில பிளட் ஆன மாதிரி இருந்துச்சு. அப்படியே அவரு வந்து ஓன்னு அலறி கீழே விழுந்துறா, மயக்கம் அடைஞ்சிடறார் டாக்டர் பாலாஜி. இவரு என்ன பண்றாரு, வெளியே அப்படியே ஒண்ணு அறியாதை போல வந்துடுறாரு. அடுத்த பேஷண்ட் போகக்கூடிய சமயத்துல உள்ள ரத்த வெள்ளத்துல டாக்டர் கிடந்த உடனே எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிடறாங்க. அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி துணை டாக்டர் மற்ற சோர்ஸோ வந்து அவர் ஐசியூல சேர்க்கக்கூடிய சமயத்தில் இவர் சர்வசாதாரணமா நடந்து போயிட்டு இருக்காரு. அப்புறம் எல்லாத்துக்கும் யார் வெளியே வந்தாங்க அப்படிங்கிறது பல மற்ற இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு தெரியும் இல்லையா. பார்த்த உடனே சொல்லிட்டாங்க, இவன் தான் சொல்லி சொன்ன டக்குன்னு பிடிச்சி வச்சு அவனை உதச்சு அந்த விக்னேஷை போலீஸுக்கு கிண்டி போலீஸுக்கு ஃபோன் அடிச்சு பிடிச்சி கொடுத்துருக்காங்க. பிடிச்சி கொடுத்த அடுத்த நிமிஷம் டாக்டர்ஸ் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு அங்க நர்ஸுகளும் சேர்ந்துக்கிட்டு வேலை நிறுத்தம் தர்ணா போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே வந்து இது உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரிஞ்சவங்க உதயநிதி ஸ்டாலின் உடனே பரப்பிட்டு வந்துட்டாரு. அடுத்த சுப்பிரமணியமும் பரப்பிட்டு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடுகள் பண்ணி மற்றபடி இல்லைங்க உங்களுக்கு வந்து பாதுகாப்பை நாங்கள் உத்தரவாதம் செய்கின்றோம் சொல்லி போட்டு வாக்குறுதி கொடுத்து இன்னைக்கு வந்து டாக்டர்ஸும் நர்ஸும் வந்து வேலை நிறுத்தத்திலிருந்து நிறுத்தத்தை நிறுத்திட்டு இப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலினை வந்து வாக்கு கொடுத்திருக்கிறார். முதலமைச்சர் வந்து அங்கிருந்து மு.க. ஸ்டாலின் போன் அடிச்சு பேசிட்டார். ஆமா, யாரு டாக்டர் பாலாஜியோ யார் தாக்கப்பட்டார்களோ கொலைக்கு தூண்டுதலாக கொலை தகுந்த ரேஞ்சுக்கு குத்தப்பட்ட டாக்டர் பாலாஜி அவர்கிட்ட டைரக்டா பேசுகிறாரு. இன்னைக்கு வந்து டாக்டர் பாலாஜி வந்து குணநலமாக இருக்கின்றார். நலமாக இருந்தாலும் கூட குத்தப்பட்டது பாதுகாப்பற்ற ஒரு நிலை அப்படிங்கிறது உண்மையிலே டாக்டர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்காக வந்து ஒவ்வொரு ஆஸ்பத்திரியில வந்து ஒரு போலீஸ் போத்தியும் ஒவ்வொரு ஆட்டையும் செக்அப் பண்ணி அனுப்பிச்சுட்டுலாம் இருக்க முடியாது. அதான் அது ஒரு கருத்து ஒண்ணு போயிட்டு இருக்கு. அதுக்காக வந்து ஒவ்வொரு டாக்டரும் உறுதி செய்ய வேண்டும், நாங்கள் ஒவ்வொரு டாக்டரையும் நாங்க வந்து உறுதி செய்யணும்னு சொல்லிட்டு சுப்பிரமணியம் பாதுகாப்பை உறுதி செய்யணும்னு சொல்லிட்டு உறுதி செய்யப்படும் சொல்லிட்டு சுப்பிரமணியம் அறிக்கை விட்டுருக்காரு. ஆமா, இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இப்ப வந்து ஒவ்வொரு டாக்டர்கள் பின்னாலையும் ஒரு போலீஸையும் ஒவ்வொரு ரூமுக்கு முன்னாடியும் ஒரு போலீஸை போட்டுக்கிட்டு பாதுகாப்பு பண்ணிக்கிட்டு வரக்கூடியவங்களை எல்லாம் யார் யார் ஆயுதம் வைத்திருக்கிறார்கள், யார் யார் கத்தி வைத்திருக்கிறார், துப்பாக்கி வைத்திருக்கிறது போட்டு செக் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருக்க முடியுமா? முடியாது. எப்படி முடியும்? ஒரு ஆஸ்பத்திரியில அப்படிங்கிறப்ப ஆயிரக்கணக்கான பேஷண்ட் வருவாங்க, ஆயிரக்கணக்கான பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணி போவாங்க. ஓபியில் 1000 பேர் நிற்பாங்க, உள்நோயாளியா ஒரு 50,000 பேர் 10,000 பேர் இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப யார் யாருக்கு இந்த போலீஸார் வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பு பண்ண முடியும்? மேலோட்டமாக
ஒரு பயத்தின் உணர்வு ஏற்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறனால வெளியே ஒரு போலீஸ் பூத்தை கூட பாதுகாக்க முடியும், அவ்வளவுதான் பண்ண முடியும். அப்பெல்லாம் அப்படி என்னதான் பண்றது? மக்களாகிய நாம் தான் வந்து அதை உணர்ந்து செயல்பட வேண்டும். ஆமா, டாக்டர்கள் வந்து பாக்குறாங்க. அதாவது ஆண்டவனுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா டாக்டர் தான், மருத்துவர்கள் தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஒரு விஷயம் அப்படின்னம்னா டாக்டர்களே வந்து ஆண்டவர்களை வேண்டுகிறார்கள். கடவுள் காப்பாத்துற எங்களுக்கு அதுக்கு மேல தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. பல ஆபரேஷன் நம்ம பார்த்துருக்கோம். அதன் அடிப்படையில வந்து மருத்துவ இறைவன் அந்த உலகத்தை கட்டி காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சக்திக்கு கீழே அடுத்த ஸ்டெப் யாருன்னா மருத்துவர்கள் தான். அவர்களுக்கே ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறப்ப ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அதே நேரத்துல வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுக்காமல் தடுத்து நிறுத்தி அந்த அளவுக்கு கரெக்டா கொண்டு வந்த இந்த திராவிட மாடல் ஆட்சியை நம்ம பாராட்டலாம். எப்படின்னு கேட்டா இதை வச்சு இந்திய மருத்துவ கவுன்சிலுக்கு எல்லாமே வந்து போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அறிவிச்சுட்டாங்க. ஆரம்பிக்கக்கூடிய சமயத்தில் இதுல ஆஃப் ஆன உடனே எல்லாமே ஆஃப் ஆயிட்டாங்க. அப்ப வந்து பாதுகாப்பு அப்படிங்கிறது டாக்டர்களுக்கு மக்களாகி நாம் தான் கொடுக்கணும். பாருங்க, இப்ப சமீபத்துல கூட ஒரு ஒரு போலீஸ் சம்பந்தப்பட்ட வகையில கூட ஒருத்தவருக்கு கத்தி குத்து விழுந்தது. போலீசார் சம்பந்தப்பட்ட வகையில கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்கு. ஆமா, முந்தான நடத்துற ஒரு மதுரையில் நடந்திருக்கு. அவரு ட்ரெஸ்ல இல்ல, பெட்ரோல் பங்க்ல நின்று ஏதோ பேசிட்டு இருந்திருப்பாரு போல இருக்கு. டக்குன்னு வந்த வகையில அது ஒரு சம்பவம் நடந்தது, கத்தி குத்து. ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர் வந்து ஒரு போலீஸ்கார குத்திருக்கிறார். இதெல்லாம் வந்து பாதுகாப்பற்ற ஒரு நிலை தான். அதாவது வந்து போலீசாரையே வந்து குத்துகிறார்கள். அவர் மப்டியில இருந்தனால அவர் டியூட்டியில இல்லை, அது வேறு விஷயம். ஆனா டாக்டரை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை, அவர் டியூட்டியில இருந்திருக்கிறார். டியூட்டியில இருந்தவர் வந்து ஒரு கொலை முயற்சிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காரு என்று ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் இல்லையா? அதனால வந்து ஆண்டவனுக்கு அடுத்த நிலை, கடவுளுக்கு அடுத்த நிலை, இறைவனுக்கு அடுத்த நிலை யாருன்னா அவர் டாக்டர் தான். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. பலவிதமான அரசு மருத்துவமனையில பார்க்கின்ற பொழுது ஏகப்பட்ட வசதிகள் குறைவா தான் இருந்துட்டு இருக்கு. இந்த வியாசர்பாடியில் கூட ஒரு விளையாட்டு வீராங்கனை வந்து அநியாயமாக அவர் சரியாக ஆபரேஷன் பண்ணாமல் அவர் இறக்கடிக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு சூழல் இன்னைக்கு போயிட்டு, அதன் அடிப்படையில் அந்த டாக்டரை கைது செய்ய வேண்டும். இது மாதிரி நிறைய சம்பவம் நடந்துட்டு தான் இருக்கு, இல்லாம இல்லை. இருந்தாலுமே கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு நோயின் தன்மைன்னு ஒரு விஷயம் இருக்கு, அதையும் நம்ம பார்க்கணும். புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் டாக்டர்ஸ் என்னதான் திரும்ப திரும்ப ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலுமே சரி, சில புற்றுநோய்கள் கட்டுப்படும், சில புற்றுநோய்கள் கட்டுப்படாது. அதை நம்ம உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு சூழல். ஆனா அதையும் மீறி பல டாக்டர்களும் தவறுகள் செய்கிறார்கள் அப்படிங்கிற நம்ம ஒத்துக்கொள்ளத்தான் வேணும். அது பல ஹாஸ்பிட்டல்ல நடந்திருக்குது. அந்த வியாசர்பாடி சம்பந்தப்பட்ட வகையில மா சுப்பிரமணியம் தான் போய் சமாதானப்படுத்தி ஒரு விஷயத்த பண்ணினாரு. டாக்டர் கைது செய்யப்பட்டார்னு நினைக்கிறேன். அந்த ஒரு வீராங்கனை காலில் வந்து தவறாக சிகிச்சை செய்யப்பட்டு காலை எடுக்கப்பட்ட ஒரு சூழல், பிறகு உயிரிழந்த ஒரு சூழல், இந்த மாதிரி நிறைய விஷயம். அதன் அடிப்படையில் வந்து டாக்டர்களும் இனி ஒரு காலங்கள்ல வந்து வரக்கூடிய நோயாளிகளை நோயாளிகளாக பார்க்க வேண்டும். சரியான சிகிச்சை அளிக்க வேண்டும். அதே நேரத்துல மக்களாகிய நாமும் அங்கு செல்லக்கூடிய சமயத்துல டாக்டர்களை கடவுளுக்கு அடுத்த நிலையாக பார்த்து அவர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதை நாம் கட்டுக்குள் வாங்கி அவர்களுக்கும் நாம் மரியாதை செய்ய வேண்டும். எடுத்த உடனே ஒரு கத்தி குத்து, எடுத்த உடனே ஒரு வன்முறை அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.